Hi friends, welcome back to Because last video la வந்து நம்ம unit 2 second partல multiple task multiple processesல first 3 subheadings பார்த்தாச்சு. இப்போ fourth subheading பார்க்கலாம். fourthல என்னன்னா CPU metrics ஒண்ணுமே இல்ல friends. ஒரு process இருக்குன்னா அதோட initiation time என்ன? It is the time at which the process actually starts executing on the CPU. ஒரு process எந்த நொடியில வேணா ரெடியாக இருக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அந்த ப்ராசஸோட இனிஷியேஷன் டைம்னு நான் எப்போ சொல்லுவேன், எப்போ வந்து அந்த ப்ராசஸ் ஆக்சுவலாக சிபியூல எக்ஸிக்யூட் ஆகுதோ அதை தான் வந்து இனிஷியேஷன் டைம்னு சொல்லுவேன். தென் கம்ப்ளீஷன் டைம்னா என்ன, இட் இஸ் த டைம் அட் விச் த ப்ராசஸ் ஃபினிஷஸ் இட்ஸ் ஒர்க். ஸோ அதுக்கு எவ்வளோ நேரம் சிபியூ தேவைப்பட்டுச்சோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருச்சுன்னா அது வந்து அந்த ப்ராசஸோட கம்ப்ளீஷன் டைம்னு சொல்லுவேன். இது ரெண்டு விஷயங்கள். நெக்ஸ்ட் என்ன, ஒரு சிபியோட யூட்டிலைசேஷன் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இப்போ இன்னொரு விஷயமா இருக்கட்டுமே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லேப்ல சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம லேப் சிஸ்டமே எடுத்துக்கலாம். லேப் சிஸ்டம்ல ஒரு நாளைக்கு 8 பீரியட்னு வச்சுக்கோங்க. 8 பீரியட்ல வெறும் 4 பீரியட் மட்டும்தான் லேப் ஆக்கியபைடா இருக்கு. அப்போ லேபோட யூட்டிலைசேஷன் என்ன, 4/8. 4/8 என்ன, இட் இஸ் நத்திங் பட் 1/2. ஸோ 1/2 பண்ணோம்னா 0.5ன்னு வரும். இந்த பர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 50% வரும். அப்படின்னா இதோட அர்த்தம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோட லேபு 50% ஆஃப் டைம் தான் வந்து யூட்டிலைஸ் ஆகுது, மீதி 50% வந்து யூட்டிலைஸ் ஆகலை. அதே மாதிரி தான் ஒரு சிபியூ பொறுத்தவரையும் ஒரு சிபியூட யூட்டிலைசேஷன் இஸ் நத்திங் பட் சிபியூ டைம் ஃபார் யூஸ்ஃபுல் ஒர்க் பை டோட்டல் அவைலபிள் டைம். இவ்வளோதான் விஷயம். ஸோ மொத்த சிபியூ டைம் எவ்வளோ இருக்கு நம்ம கிட்ட, அதில் யூஸ்ஃபுல் ஒர்க் எவ்வளோ நேரம் நடக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா அது என்னோட சிபியூட யூட்டிலைசேஷன். இதோட ரேஞ்ச் வந்து பிட்வீன் 0 to 1 இருக்கும். 1 இருந்தால் எஃபிஷியண்டாக சிபியூ யூட்டிலைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். 0 இருந்தால் எஃபிஷியண்டா யூட்டிலைஸ் ஆகல அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் க்ளோஸ் டு 0வா இருந்தாலும் சிபியூ முக்காசி டைம் சும்மா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ஸ்டேட் அண்ட் ப்ராசஸ் ஷெடியூலிங். இதெல்லாம் ஓஎஸ்ல நம்ம டீட்டெயில்டா படிச்சிருப்போம். இங்க டீட்டெயில்டா படிக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஜென்ரலா 3 ஸ்டேட் இருக்கு. ஸோ ஸ்டேட் நம்பர் 1 வந்து ரெடி ஸ்டேட். எப்போ வந்து ப்ராசஸ் சிபியூல ரன் ஆக ரெடியா இருக்கோ அது ரெடி ஸ்டேட்ல இருக்கும். ஸோ ரெடி ஸ்டேட்ல இருந்து சிபியூ வந்து ஷெடியூலிங் அல்காரிதம் வழியா அந்த ப்ராசஸை வந்து சிபியூல ரன் பண்ண சூஸ் பண்ணிருச்சுன்னா ரெடியிலேருந்து எந்த ஸ்டேட்டுக்கு போயிடும், எக்ஸிக்யூட்டிங் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ எக்ஸிக்யூஷன் ஸ்டேட்ல இருக்கும்போது அதுக்கு சப்போஸ் ஏதோ ஒரு டேட்டா தேவை, ஏதோ ஒரு இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் பண்ணும், அப்போ அது எங்க போயிடும், வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு போயிடும், ஸ்டேட் நம்பர் 3. ஸோ ரெடி ஸ்டேட்ல இருக்கும், ரெடி ஸ்டேட்லேருந்து சிபியூ சூஸ் பண்ணா எக்ஸிக்யூட்டிங் ஸ்டேட்டுக்கு போயிடும். அங்கேருந்து ஏதாவது டேட்டா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எதர் வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு போகும், இல்லைன்னா திரும்ப அகைன் ரெடி ஸ்டேட்டுக்கே வந்துடும். ஸோ டேட்டா தேவைப்பட்டா வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு போகும். வேற சிபியூ அந்த சிபியூல ரன் ஆகிட்டு இருக்க ப்ராசஸை டெர்மினேட் பண்ணிட்டு வேற யாருக்கா சிபியூ கொடுத்துருச்சு அப்படின்னா, தட் இஸ் ப்ரீஎம்ப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பேக் டு ரெடி ஸ்டேட் வந்துடும். தென் வெயிட்டிங் ஸ்டேட்லேருந்து என்ன ஆகும், வெயிட்டிங் முடிஞ்சு திரும்ப அந்த டேட்டா கிடச்சி சிபியூ ரெடியா இருந்தால் திரும்ப எக்ஸிக்யூட்டிங் ஸ்டேட்டுக்கு போயிடும். இல்லை டேட்டா கிடச்சிருச்சு சிபியூ எனக்கு கிடைக்கல அப்படின்னா ஸ்ட்ரெயிட் அவே அகெயின் ரெடி ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ இவ்வளோதான் ப்ராசஸ் ஸ்டேட். 3 ஸ்டேட், ரெடி, எக்ஸிக்யூட்டிங், வெயிட்டிங். ஸோ ரெடியாக இருந்து சிபியூ சூஸ் பண்ணால் எக்ஸிக்யூட்டிங்க்கு போகும். எக்ஸிக்யூட்டிங்லேருந்து சிபியூ என்ன டெர்மினேட் பண்ணி ப்ரீஎம்ப்ட் பண்ணால் ரெடிக்கு வந்துடுவேன். எனக்கு டேட்டா தேவைப்பட்டுச்சுன்னா வெயிட்டிங்க்கு போவேன். ஸோ வெயிட்டிங்லேருந்து எனக்கு டேட்டாவும் கிடைக்கிது சிபியூவும் கிடைக்கிதுன்னா எக்ஸிக்யூட்டிங் ஸ்டேட்டுக்கு போவேன். வெயிட்டிங்லேருந்து டேட்டா மட்டும் கிடைக்கிதுன்னா ரெடி ஸ்டேட்டு. அதே மாதிரி ரெடியில் எனக்கு எதாவது ஐயோ பண்ணணும்னா வெயிட்டிங் ஸ்டேட். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராசஸ் ஸ்டேட்ஸை பொறுத்தவரையும். நெக்ஸ்ட் வந்து சம் ஷெடியூலிங் பாலிசியில அவங்க 2 டைப் ஆஃப் ஷெடியூலிங் பாலிசி கொடுத்துருக்காங்க. இந்த ஷெடியூலிங் பாலிசி பார்க்கறதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் நமக்கு தெரியணும். ஒன்று வந்து பீரியட். ஒரு ப்ராசஸோட பீரியட்னா என்னன்னா, பீரியாடிக் ப்ராசஸ் வந்து என்ன ஃப்ரீக்வன்சியில் ரன் ஆகுமோ அது அந்த ப்ராசஸோட பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஹைப்பர் பீரியட். ஸோ ஹைப்பர் பீரியட்னா என்னன்னா, என்கிட்ட ஒரு செட் ஆஃப் ப்ராசஸஸ் இருக்குன்னா அந்த எல்லா ப்ராசஸஸோட பீரியடோட நான் எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா அது என்னோட ஹைப்பர் பீரியட். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ப்ராசஸ் P1 இருக்கு, P2 இருக்கு. P1 வந்து 2 மில்லி செகண்ட் ஃப்ரீக்வன்சியில் ரன் ஆகும், P2 வந்து 4 மில்லி செகண்ட் ஃப்ரீக்வன்சியில் ரன் ஆகும்னா என் ஹைப்பர் பீரியட் ஹெச்சோட வேல்யூ என்ன, எல்சிஎம் ஆஃப் 2,4. ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 2,4 என்ன வருதோ அதான் என்னோட ஹைப்பர் பீரியட். ஸோ இப்போ ஹைப்பர் பீரியட் புரிஞ்சிச்சு. இப்போ 2 டைப் ஆஃப் ஷெடியூலிங் பார்க்கலாம். ஒன்று சைக்ளோஸ்டாட்டிக், இன்னொன்று ரவுண்ட் ராபின். ஸோ சைக்ளோஸ்டாட்டிக் ஷெடியூல் இஸ் டிவைடட் இன்டு ஈக்குவல் சைஸ் டைம் ஸ்லாட்ஸ் ஓவர் அண்ட் இன்டர்வல் ஈக்குவல் டு த லென்த் ஆஃப் ஹைப்பர் பீரியட் ஹெச். ஸோ ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என் ஹெச் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4 கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம்.
அப்போ ஓவரால் CPU நான் என்ன பண்ணுவேன்னா 4 டிவைட் பண்ணிடுவேன். ஸோ எவ்வளோ டிவைட் பண்ணுறேன்? 4 டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா அதை வந்து ஈக்குவலி ஸ்லைஸ்ட் டைம் ஸ்லாட்ஸாகவும் டிவைட் பண்ணிடுவேன். இது வந்து சைக்ளோஸ்டாட்டிக் ஷெடியூலில். ஸோ சைக்ளோஸ்டாட்டிக் ஷெடியூலோட இன்னொரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வேற ஒரு ப்ராசஸ் P3 வந்து 1 ms இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ P1க்கு எவ்வளோ தேவை? நான் ஈக்குவலாக டிவைட் பண்ணியிருக்கேன்னா இங்கே 2 தரேன், இங்கே 2 தரேன், இங்கே 2 தரேன். ஆனால் P3க்கு ஆக்சுவலாக எவ்வளோ தேவை? 1 ms இருந்தால் போதும். அதுக்கு 2 ms தேவையே இல்லை. ஸோ இங்கே அடிஷ்னலாக தேவையில்லாமல் இன்னொரு ms வந்து நான் அசைன் பண்ணிடுறேன். ஸோ நான் என்ன பண்றேன்? அடிஷ்னலா தேவையில்லாம எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஒரு ப்ராசஸ்க்கு அசைன் பண்ணிடுறேன். இதுல சைக்ளோஸ்டாட்டிக் ஷெடியூலிங்கை பொறுத்தவரையும். ஸோ அதான் சைக்ளோஸ்டாட்டிக் ஷெடியூலிங்கோட டிராபேக். அது இங்க எழுதியிருப்பாங்க பாருங்க, சைட்ல இருக்கும். தென் ரவுண்ட் ராபின்ல பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சைக்ளோஸ்டாட்டிக் மாதிரியே தான். ஆனா இங்க ஒரே ஒரு டிஃபரன்ஸ் வந்து நான் எக்ஸ்ட்ராவா தேவையில்லாம எதுவும் அசைன் பண்ண மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் P3 ப்ராசஸ்க்கு வந்து 1 மில்லி செகண்ட் தான் தேவைன்னா 1 மில்லி செகண்ட் முடிஞ்சு P3 சும்மா இருந்தால் அந்த டைமை வந்து நான் வேற யாருக்காவது கொடுத்துருவேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்? அந்த டைமை வேற யாருக்காவது கொடுத்துருவேன். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சம் ஷெடியூலிங் பாலிசிஸை பொறுத்த வரையும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரன்னிங் பீரியாடிக் ப்ராசஸஸ் பார்க்கலாம். இப்போ ரன்னிங் பீரியாடிக் ப்ராசஸஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சிம்பிள் டேர்ம்ஸ்ல ஒரு ப்ராசஸை வந்து ஒரு சப் ரூட்டீன் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சிம்பிளா புரிஞ்சுக்க. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா, ஒரு ப்ராசஸ்க்கும் நான் டிஃப்ரெண்ட் ரேட் ப்ராசஸ் P1 வந்து 10 செகண்ட்ல பண்ணணும்னு சொல்றேன், ப்ராசஸ் P2 20 செகண்ட்ல பண்ணணும்னு சொல்றேன். தட் இஸ் டிஃப்ரெண்ட் ரேட்ல பண்ணணும்னு சொல்றேன். ஸோ இதை ப்ரோக்ராமேட்டிக்கலி யோசிச்சு பாருங்களேன். அப்போ நான் என்ன பண்ணலாம்? இப்போ P1 சப்போஸ் 2 செகண்ட்லயே ஆக்சுவலா எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா, இங்க வந்து நம்ம அடிஷ்னலா ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன? ஸ்ட்ரெயிட்டாவே கோடிங்ல வந்து எனக்கு எந்த வகையான கண்ட்ரோலும் கிடையாது ஓவர் ரேட் ஆஃப் எக்ஸிகியூஷன். அப்ப நான் ஸ்ட்ரெயிட்டாவே என்ன பண்ணலாம்னா, இந்த லூப் கூட ஏதாவது யூஸ்ஃபுல் ஆர் யூஸ்ஃபுல் இல்ல, தேவையில்லாத ஆப்ரேஷன்ஸ் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஓவரால் எக்ஸிகியூஷன் டைம், எக்ஸிகியூஷன் ரேட் எனக்கு என்ன தேவையோ அதை என்னால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன சொல்றோம்? கோட்ல ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம ஒரு ப்ராசஸையும் ஒரு சப்ரூட்டீன் மாதிரி பார்க்குறோம். இந்த ஒரு சப்ரூட்டீனுக்கும் நான் ஒரு ரேட் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அந்த ரேட்டை மீட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? யூஸ்லெஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து இங்க ஆட் பண்ணிக்கலாம். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் ஆப்ஷன் வந்து டைமர் யூஸ் பண்ணலாம். ஸோ டைமர்னால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் அந்த டைமர் இன்வோக் பண்றோமோ அந்த டைமரின் காரணத்தினால அந்த ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ டைமர் இஸ் யூஸ் டு ஜென்ரேட் பீரியாடிக் இன்டரப்ட்ஸ். ஸோ டைமரை வச்சு நம்ம பீரியாடிக் இன்டரப்ட்ஸ் ஜென்ரேட் பண்றோம். ஸோ அந்த இன்டரப்ட் ஜென்ரேட் ஆகும்போதெல்லாம் இப்போ நான் இங்கே பேல்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். என்ன ஃபங்க்ஷன் என்ன எழுதிக்கோங்க, அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எப்போல்லாம் அந்த டைமர் இன்டரப்ட் ஜென்ரேட் பண்ணுதோ அப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்வோக் ஆகும். ஸோ இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன இந்த டைமர் வச்சு நம்ம பண்ணுறதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம். எப்போ வந்து ஒரு ப்ராசஸ் ரொம்ப நேரம் ரன் ஆகிட்டே இருக்கோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CPU ஓவர்டேக் பண்ணிடும். தட் இஸ் நான் இன்டரப்ட் வந்துச்சு டைமர் கிட்ட இருந்து, அதனால உனக்கு நான் CPU கொடுத்தேன், ஆனா நீ ரொம்ப லாங் டைம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கன்னு சொல்லிட்டு CPU திரும்ப அதோட கண்ட்ரோலை வாங்கிரும். அப்போ வந்து அந்த இன்டரப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அதான் மெயின் டிராபேக். எப்போ வந்து நம்ம டைமர் யூஸ் பண்ணுவோமோ அப்போ இருக்கிற டிராபேக். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட மல்டிபிள் ப்ராசஸஸ் இருக்கு. தட் இஸ் டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸை நான் டிஃப்ரெண்ட் ரேட்ல எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ என்கிட்ட டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் இருக்கு. அதுக்கு நான் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ஒரு ஆப்ஷன் என்ன? செவரல் டைமர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு டைமரும் வேற ரேட்ல செட் பண்ணி வேற டைமர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனா டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி பண்ணோம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேட் ஏ ஏதோ ஒரு ரேட் இருக்கு, அதுல P1 P3 எக்ஸிக்யூட் ஆனா அதை கம்பைன் பண்ணி இதை ஒரு டைமர் வச்சு ட்ரிகர் பண்றோம். தென் P2 P4 P5 வந்து ஒரு ரேட்ல ரன் ஆனா அதை வந்து ஒரு டைமர் வச்சு ட்ரிகர் பண்றோம். ஆனா இங்க டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, we may not have these many timers. ஸோ என்கிட்ட சிஸ்டம்ல இவ்வளோ டைமர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ எல்லாமே மேலோட்டமா வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். எப்படி சார் கவுண்டர்ஸ் யூஸ் பண்ணலாம்? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் P2 இருக்கு.
இது வந்து it must run at 1/3 the rate of P1 அப்படின்னா என்ன அர்த்தம்? P1 3 டைம் ரன் ஆனால் என் P2 ஒரு டைம் ரன் ஆகணும்னு நான் சொல்றேன். ஸோ நான் என்ன சொல்றேன்? P1 3 டைம் ரன் ஆனா P2 ஒரு டைம் ரன் ஆகணும்னு சொல்றேன். அப்போ நம்ம என்ன பண்றோம்? சிம்பிளா கவுண்டர்ஸ் யூஸ் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் P1 எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு என் P2 ஓட கவுண்ட் நான் என்ன சொல்றேன்? greater than equal to T2 இருக்கான்னு பாக்குறேன். இல்ல டெஃபினட்டா இருக்கா. ஏன்னா என் P2 ஓட கவுண்ட் என்ன 0 தான். ஸோ P1 ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா? இப்போ என் P2 கவுண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஸோ என் P2 கவுண்ட் இனிஷியலா என்ன இருந்துச்சு? 0 இருந்துச்சு. இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணி 1 ஆக்கிடுறேன். இப்போ P1 எவ்வளோ டைம் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு? ஆல்ரெடி ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப இந்த லூப்பு இங்க மேல வருது. திரும்ப செகண்ட் டைம் P1 எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ P1 ரெண்டாவது டைம் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ P2 ஓட கவுண்ட் greater than equal to 2 இல்ல. திரும்ப இங்கே வரேன். திரும்ப P2 ஓட கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்றேன். P2 ஓட கவுண்ட் என்ன ஆயிடுச்சு? 2 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அகைன் திரும்ப இங்க வரும். திரும்ப வரும்போது என் P1 என்ன ஆயிடும்? 3 ஆயிடும். ஸோ தேர்ட் டைமும் எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ 3 டைம் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா? இப்போ நான் P2 எக்ஸிக்யூட் பண்ணலாமா? தாராளமா எக்ஸிக்யூட் பண்ணலாம். தட் இஸ் P2 எப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்? P1 3 டைம் எக்ஸிக்யூட் ஆனா இது ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நான் கவுண்ட்டை வச்சு செக் பண்ணி இப்போ என் P2 ஓட கவுண்ட் என்ன 2 இருக்கு. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அகைன் இந்த கவுண்ட் வேல்யூவை ரீசெட் பண்ணிடுறேன். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் விஷயம். வேற ஒண்ணுமே இல்லை. சிம்பிள் ஒரு வேரியபிள் ஒரு கவுண்டர் யூஸ் பண்ணி நம்ம டைமிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனா ஜென்ரலா எல்லா டைமுமே இந்த கவுண்டிங் யூஸ் பண்ண முடியாது. சில டைம் இந்த மாதிரி எக்ஸாக்டா 1/3 இருக்காது. ஸோ 1.5 1.25 அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். அப்போ வந்து என்னால் கவுண்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங்ல. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ். பை.